மாய உலகம். ஒரு அழகான சிறிய கடற்கரை கிராமத்தில் மாயா என்ற ஒரு சிறுமி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு கடல் மீது அபார காதல். ஒவ்வொரு காலைதோறும் அவள் காலடியை மணலில் வைத்து கடற்கரை அலைகளுடன் ஓடாமல் இருக்க மாட்டாள். கடல் அலைகளை ஓடி பிடிக்கச் செல்வாள். சிப்பிகளை சேகரிப்பாள். மீன்கள் பாயும் தொலை தூரத்தை ஆர்வமாக பார்த்து ரசிப்பாள். ஒவ்வொரு நாளும் மாயா வேறுபட்டவள் போல் உணர்ந்தாள். இந்த ஆர்வத்தினால் மற்ற பிள்ளைகளை விட அவள் வெகு விரைவாக நீந்த கற்றுக்கொண்டாள். அவளது பாட்டி சிரித்துக் கொண்டே சொல்வாள், மாயா, உனக்கு இந்த கடல் நீரில் தான் ரத்தம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று கூறுவாள். ஒரு மாலை நேரத்தில் மாயா கடற்கரையில் உள்ள பாறைகளுக்கு இடையில் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது பெரிய அலை வந்து அவளை இழுத்துச் சென்றது. கடலின் மிக ஆழமான ஒரு பகுதிக்கு அவள் சென்று விட்டாள். சென்ற பொழுது சிறிது நேரத்தில் அவளுடைய கால்கள் ஒளிர தொடங்கியன. ஒளிர்ந்த மாயாவின் கால்கள் இப்பொழுது காணவில்லை. அதற்கு பதிலாக நீல நிற வால் ஒன்று இருந்தது. மாயா அதிர்ச்சியுடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். என்னது, என் கால்களை காணவில்லை? நான் ஒரு கடல் கன்னியா என்று கூறும் பொழுது ஒரு மென்மையான குரல் அருகில் கேட்டது. ஆம், உன்னை வரவேற்கிறோம் மாயா என்று தங்க நிற கண்களை கொண்ட ஆமை கூறியது. அந்த ஆமை மாயாவை கடலுக்குள் அழைத்து சென்றது. அங்கு ஒரு அழகிய உலகத்தை கண்டாள். திகைத்து நின்றாள். ஆம், ஒளிரும் ஜெல்லி மீன்களால் ஆன விளக்குகள், குதித்து விளையாடும் டால்பின் மீன்கள், வண்ண வண்ண வாள்களுடன் மின்னும் கடல் கன்னிகள், இவற்றை கண்டு மாயா அதிர்ந்து நின்றாள். அப்பொழுது அவள் முன் அந்த மாய உலகத்தின் ராணி நட்சத்திரா தோன்றினாள். அவள் அன்பான புன்னகையுடன் மாயாவை வரவேற்றாள். மாயா, இது உன் அம்மாவின் உலகம். ஒரு காலத்தில் உன் அம்மா இந்த உலகத்தை சேர்ந்தவள். உன்னை வளர்க்க அவர் நிலத்திற்கு சென்றாள். ஆனால் கடல் எப்போதும் உன்னை கூப்பிட்டு கொண்டே இருந்தது. இப்பொழுது வந்துவிட்டாள். பல நாட்கள் மாயா கடலில் மகிழ்ச்சியாக விளையாடினாள். குதிரை மீன்களில் சவாரி செய்தாள். பாடும் சிப்பிகளுடன் விளையாடினாள். பாம்பை பிடித்து அதை துரத்தி ஓடினாள். ஆனால் அவளுக்கு அவ்வப்பொழுது அவளுடைய பாட்டியின் நினைவு வந்தது. அந்த வீட்டை சுற்றி இருந்த பழமரங்கள் அதை இழந்ததாக எண்ணி வருந்தினாள். மாயாவின் மன ஓட்டத்தை அறிந்த நட்சத்திரா, மாயா, நீ எந்த உலகத்தை தேர்ந்தெடுக்க போகிறார்? நிலத்தையா, கடலையா, அல்லது இரண்டுமா? இனி உன் முடிவுதான் உன் கையில் உள்ளது என்று கூறினாள். மாயா இரண்டு உலகத்தையும் தேர்ந்தெடுத்தாள். பகலில் அவள் சாதாரண கிராமத்து சிறுமியாகவும், இரவில் அவள் கடல் கன்னியாகவும் கடலில் நீந்தி விளையாடி மகிழ்ந்தாள். அவள் மட்டுமே அறிவாள் அவளது ரகசிய வாளை. இதே போல்தான் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு மாய உலகமும் ஒரு நிஜ உலகமும் உண்டு. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அவ்வழியில் நம் எண்ணங்களை முழுமையாக செயல்படுத்தி வெற்றி காண்பதே நமக்கு நன்மை அளிக்கும். Thanks for watching Bingo Bing.